125 ரூபாய்ங்க. கொப்பரைக்காயின்னு சொன்னாங்க. தேங்காய் ஆட்டினா தண்ணி தான் ஆடுங்க. இந்த தேங்காய் ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா உள்ள பருப்பு ஆடுதுங்க. கொப்பரைக்காய் உளுந்தக்காய் மறந்தும் தானா உளுந்தக்காய் மட்டை வாங்கிட்டு வந்துருக்காங்க. 125 ரூபாய்ங்க. 25/6/2025 புதன்கிழமை அன்னைக்குங்க. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சந்தையில் நடந்த உள்ள அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்து பார்த்துட்டே வந்தவங்க ஒவ்வொரு குட்டானா பார்த்துட்டு வந்தால் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனை கேட்கும்போது சொன்னாங்க இந்த காய் வந்து 125 ரூபாய்க்கு போயிருக்குங்கண்ணா. இது கிலோ 108 ரூபாய்க்கு போயிருக்கு. 108 ரூபா. தண்ணி லேசா ஆடு மாட்டேங்குதுன்னா 1-2 லைட்டா 1-2 எல்லாம் கொப்பரையா தான் இருக்கு. சரிண்ணா. கீழே உளுந்த காய்ங்க. ஆமா, கீழே உளுந்த காய். சரிண்ணா. காய் சிறுசா இருந்தா நல்ல ரேட்டுங்க. ரேட் நல்லா இருக்கு. 108 ரூபாய்ங்க. 108 ரூபா 69 பைசாங்க. நல்ல ரேட் பரவாயில்லையாங்கண்ணா? பரவாயில்லைங்க. ஃபர்ஸ்ட் தரம் கொண்டு வரேங்க. சரி சரி. நம்ம சேனல் பாக்குறீங்களா? பார்த்துட்டு இருக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இது மட்டும் தான் கொண்டாந்தீங்களா வேற கொண்டாந்துருக்கீங்களா? அது என்ன அது பார்க்கலாம் வாங்கண்ணா. 73 ரூபா 69 பைசாங்க. பருப்போட நெக்கு பாருங்க. இது வந்து அந்த மேல மஞ்சி விழுந்துறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுதுங்க. 73 ரூபா 69 பைசாங்க. காய் பாருங்க சைஸ் இந்த சைஸ்லயும் இருக்குது, இந்த சைஸ்லயும் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க தேங்காயை பார்க்கும்போது நம்ம தேங்காய் கொண்டாடுறது கமிட்டி கொண்டு வரக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதனாலதான் நம்ம விஷுவலா வந்து நம்ம வந்து எல்லா பக்கம் போய் காயை காட்டி அந்த காயோட ரேட்டையும் சொல்றேன். நீங்க பார்க்கும்போதே சரி நம்ம வீட்டில் இப்படி ஒரு காய் இவ்வளவு இப்படி காய் இந்த சைஸ்ல காய் இருக்கு, நாம கொண்டு போனாலும் இன்னும் ரேட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியா வரும். அதுக்காக தான் நம்ம விஷுவலா காமிச்சிட்டு இருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ 2 ரூபா 69 காசு போயிருக்குதுங்க. தண்ணி கொப்பரை தேங்காயிலுங்க தண்ணி ஆடுது. கீழே உளுந்த காய் தான் மட்டை வாங்கி கொண்டாந்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து விலை கிடுகுன்னு உயர்ந்துட்டு இருக்குது. கிடுகுன்னு உயர்ந்தாலும் நம்ம ஒவ்வொரு குட்டானா போய் பார்க்க போறோம். என்னென்ன ரேட்டுக்கு போயிருக்குது, காய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். இப்படி பார்க்கும்போது என்னன்னா நீங்க உங்க தோட்டத்தில் உள்ள காயை வச்சிருப்பீங்க, கொண்டு போலான்னு ஒரு நல்ல ஐடியா வரும். அதுக்காக தானுங்க. இதுங்க பாத்தீங்கன்னா புதன்கிழமைங்க வார புதன்கிழமை காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் நடக்குது. நீங்க தேங்காய் விற்கிறதுக்காக கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 8 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துருங்க. மொடக்குறிச்சி பஸ் ஸ்டாப்ல இருந்து கிழக்குவார் ரோட்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தா மொடக்குறிச்சி சந்தைங்க. புதன்கிழமை மணிக்கு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சந்தைக்குள்ள தான் மார்க்கெட் கமிட்டி நடக்குது. வாங்க அடுத்த கூட்டம் போய் பார்க்கலாமுங்க. தேங்காய் பாருங்கள் எவ்வளோ அருமையாக மட்டை வாங்கி குடும்பம் எடுத்து கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முதலே சொன்ன மாதிரி தானுங்க. ஈரோடு மாவட்டம்ங்க மொடக்குறிச்சியில் புதன்கிழமை போய் மறக்காமல் நம்ம இந்த வீடியோ எடுத்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 25/6/2025 அன்றைக்கி எடுத்த வீடியோ பதிவுங்க. இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோ பார்த்துக்கிட்டு வாங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு குட்டானா வந்து என்ன ரேட்டு எவ்வளோக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குட்டானா பார்த்தா அந்த குட்டானில் இருக்க காய் கூடி காய் எப்படி இருக்குது எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுன்னு பார்க்குறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. கடைசியாக வந்து இதில் வந்து தண்ணி வற்றின காய் எவ்வளவு, அதே மாதிரி வந்து தேங்காய் வந்து அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை சராசரி விலை என்னங்கிறது முழுசாக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் என்ன சொல்கிறாங்க, தேங்காயில் எப்படி கொண்டாந்துருக்காங்கிறது பார்த்துக்கிட்டே போகலாமுங்க உள்ள. சரி, எத்தனை காய் கொண்டாந்தீங்கன்னா? நான் 150 காய் வந்துட்டேன். 150 காய் கிலோ என்ன ரேட்னு ஓட்டிங்க? இந்த மாதிரி வெள்ளை வெட்டுங்கண்ணா. வெள்ளை வெட்டு? ஆமாங்கண்ணா. லைனுக்கு போகிறது? லைனுக்கு போகிறது. ஓ சரிங்க. நான் 60 ரூபா 50 காசு. 60 ரூபா 50 காசு போட்டிங்களா? ஆமாங்க. சரி, இப்போ 60 ரூபா 50 காசு போட்டிருக்கீங்க. ஒரு கிலோவுக்கு எத்தனை காய் வரும் உங்களுக்கு? எங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு 2 காய் வரும். 1 கிலோவுக்கு 2 காய் வரும். 60 ரூபா சரியா போச்சு. 30 ரூபா காய் வரும். காய் ரேட் வந்து 30 ரூபா வருது. நல்ல ரேட்டுங்களா? மீடியமான ரேட்டு தானா? ஏன்னா அந்த அளவுக்கு விளைச்சல் குறைஞ்சிருச்சு. காய் குறைஞ்சிருச்சு. தோப்புறங்களா சுத்து மரங்களா உங்களுக்கு? சுத்து மரம். எவ்வளோ காய் விழுந்துட்டு இப்போ எவ்வளோ காய் விழுவுதுங்க? இப்போ 300 காய் விழுந்தா 150 காய். சரிபாதி குறைஞ்சி போச்சு. என்ன காரணம்ங்கிறீங்க? பருவநிலை சீசன் தாங்க. பருவநிலை மாற்றம். வருஷம் அடிச்ச வெயிலுக்கு உரம்ப பிடிக்கல. இப்போ நீங்க இப்போ வெட்டி இருக்கிறீங்களா? அடுத்த வெட்டு எவ்வளவு நாள் ஆகுங்க? காய் இருக்குதுங்களா மரத்துல? இருக்குது. ரேட் என்னங்க? 67 ரூபா 19 காசு. 67 ரூபா 19 காசு. என்ன எத்தனை காய் இருக்குது மொத்தம்? 1300 காய். 1300 காய் குடும்பம் எடுத்து கொண்டாந்தாச்சுங்க. காய்ச்சல் காய் பூரா எல்லா சைஸும் இருக்குதுங்க. காய்ச்சலுங்க. காய் வெடிப்புட்டுச்சு பாருங்க. வாங்க அடுத்த கூட்டம் போகலாம். லைன் காய்ங்க குடுமையோடு இருக்குது. லைன் காய் சைஸ் காய்ங்க. 63 ரூபா 79 காசுங்க. 63 ரூபா 79 காசு. 600 காய் கொண்டாந்துருக்குறாங்க. கடையில் இந்த காய் என்ன ரேட் வருது? இது 30 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இது 30 ரூபா வரும். 30 ரூபா சொல்லுவாங்களே. 32 ரூபா வரும். 32 ரூபா வரும். காய் நல்லா இனிமே கலந்து இருக்கு. சிறுசு பெருசு எல்லாம் கலந்துருக்கு. ஏன்னா 69 ரூபா. இளங்காய் மட்டும் கூடாது. காய்ச்சல் வந்து ஒரே காய்ச்சலா இருக்கணும். விலையும் கிடைக்கும்.
ஏன்னா நந்தி நீங்க தான் வந்தீங்க. நந்தி இருந்தீங்க டிஆர் ஸ்வீட் தான் டிஆர் யாருமே சொல்லிங்க ஒன்றும் சொல்லி அதெல்லாம் இளவாரம் ஏனுங்கண்ணா? அதில் எல்லாம் வரைக்கும் அது உடஞ்சி பருப்புக்கு தாங்கண்ணா போகுது. அது வந்து சுருக்கு பாருங்க, சுருக்கு பருப்பா இருக்கு. அதாவது நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வராது, செகண்ட் குவாலிட்டி தான் வரும். சரி சரி சரி. இந்த மாதிரி இருக்குல்ல இளவாரிங்க இளவாரிங்க பார்த்தீங்களா, இதுக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்க. இங்க நல்ல காய் காட்டுங்கண்ணா. அதுலயே மற்றது நல்ல காய்ங்க, நல்ல காய், இது இளவார காய் பாருங்க. இளவார காய். சரி 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 சரிங்க சரி. ஆமா ஆமா ஆமாங்கண்ணா. 68 ரூபா 99 காசு. 1500 ரூபாய்ங்களா? 1500 ரூபாய்ங்க. இல்ல பரவாயில்ல விடுங்கண்ணா, பரவாயில்ல. லைன் கை இப்போ லைன் கை 56 ரூபா 69 காசு. 56 ரூபாய்ங்க. 56 ரூபா 59 காசு. இல்ல யார் எடுத்துக்காங்க இல்லைங்க காய். 56 ரூபா ஒரு கிலோங்க. கிலோ அப்படித்தாங்க நேர்ந்து கலந்துருக்கு ஒரு காய். பரவாயில்லையே 62 ரூபா. நல்ல காய்ச்சல் காய். 62 ரூபா 10 காசு. காய் திக்னஸ்டாக உடச்சி வச்சிருக்கிறாங்க. காய் சைஸ் இந்த காய் இந்த சைஸும் இருக்குங்க, இந்த சைஸும் இருக்கு. என்ன ரேட் மட்டும் பார்த்துடலாம் வாங்க. 67 ரூபா 69 பைசாங்க. 67 ரூபா 69 பைசா. ஒரு கிலோ காய்ங்க 70 ஒரு கிலோ காய்ங்க 70 ரூபா 39 காய்ஸுங்க. ஒரு கிலோ காய்ங்க 70 ரூபா 39 பைசாங்க. பருப்பு திக்னஸ்க்காக வந்து இந்த காயை உடச்சி வச்சுருக்குறாங்க. இந்த குட்டானில் பார்த்தீங்கன்னா 426 காய்ங்க. இந்த குட்டானில் 426 காய்ங்க. கை 4 காய் எடுங்க. 75 ரூபா 99 காய் அருமையா இருக்குங்கண்ணா. என்ன ரேட்டுங்கண்ணா அது? 75 ரூபா 99 காசு. 75 ரூபா 99 காசு. 76 ரூபாய் ஆச்சு. எத்தனை காய் வாங்கினீங்கண்ணா? 450 காய். இந்த 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 இதுல இந்த சைஸ்ல இதுல இந்த ரகத்துல வாங்கினா வேற குடும்ப பணம் இருக்கு. இதுதான் எதுங்கண்ணா? கொப்பரை எவ்வளோ போச்சுங்கண்ணா? எங்க காய் 125 காய் காணா. பரவாயில்லைங்க. பிரிக்கலாம் கட்டிக்கலாம். கட்டில பிரிங்க. 125ங்களா? 125ங்க. ஒரு கிலோ காய் கொப்பரை காய் 125 ரூபா. காய பார்க்கல வாங்க. அதான் ரேட்டு அதான். 125 ரூபாய்ங்க. கொப்பரைக்காயின்னு சொன்னாங்க. தேங்காய் ஆட்டினா தண்ணி தான் ஆடுங்க. இந்த தேங்காய் ஆட்டும் போது பாத்தீங்கன்னா உள்ள பருப்பு ஆடுதுங்க. கொப்பரைக்காய் உளுந்தக்காய் மறந்தும் தானா உளுந்தக்காய் மட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. 125 ரூபாய்ங்க. 3000 காய் கொண்டு வந்திருக்காங்க. 78 ரூபா 9 பைசா. காய் பார்க்கலாம் வாங்க. காய் பார்க்கலாம் வாங்க. டைரக்டா பருப்புக்கு போறதுங்க. இன்னைக்கு வந்து தொட்டியுமே நல்ல ரேட்டுக்கு விற்கிதுன்னு சொல்லி சொன்னாங்க. தேங்காய் தொட்டியுமே நல்ல ரேட்டுக்கு விற்கிதுன்னு சொல்லி சொன்னாங்க. 45,000 காய். காலையில் எத்தனை மணிக்கு வரீங்க? 9 மணிக்கு வந்துடுறீங்க. மத்தியானம் எத்தனை மணி ஆகும்? 2 மணி ஆகும். பாருங்க எவ்வளவு நீட்டா மட்டை வாங்கி கிளீன் பண்ணி முட்டு மாதிரி ஜம்முன்னு கொண்டாந்துக்கிறாங்க. என்ன ரேட்டுங்கண்ணா அது? 67 ரூபா 59 காசுங்க. 67 ரூபா 59 காசுங்க. காய் பாருங்க 67 ரூபா 59 காசுங்க.
பருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கணம் வருதுங்க. 1 இன்ச்சு இருக்குங்களா? 1 இன்ச்சு கணம் வருதுங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கணம் வருதுங்க. நான் நம்ம ஊர் என்னன்னா கொக்கரையாம்பேட்டைங்க, நாமக்கல் மாவட்டம் கொக்கரையாம்பேட்டைங்க. எத்தனை காய் கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? 600 காய். காய் சைஸ் பார்த்தீங்கன்னா 600 காய் கொண்டு வந்திருக்காங்க அண்ணன். ஆனால் நம்மளுக்கு தோப்பா சுத்து மரமாங்கண்ணா? சுத்து மரம் இருக்கு. சுமார் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு திக்னஸ் வரும். 1 கிலோக்கு எவ்வளோங்க எண்ணெய் வரும்? 650 மில்லி வருங்க. 1 கிலோக்கு 650 மில்லி வரும். 1 கிலோ பருப்பு நல்லா காஞ்ச பருப்பு போட்டாட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து 650 மில்லி வரும் எடுத்துருக்கிறீங்க. பருப்பு ஒரு திக்னஸ் நீங்க பார்க்கும்போது ஆத்தனி பாயிரும், காவேரி ஆத்தனிக்கு நல்லா வரும். இல்லை திக்னஸே பாருங்கண்ணா 1 இன்ச்சு இருக்கு இல்லையாங்கண்ணா? வெளுத்தண்ணி விட மேட்டுக்கட்டை விட உங்களுக்கு ஆத்தனிக்கு வந்து நல்லா ஈல்டு வரும். சரிங்க அண்ணா, இது ஒரு சின்ன சாம்பிள் சொல்லுங்களேன். இந்த காய் பீஸா சிங்கிள் பீஸா விற்றா எவ்வளோ ரேட் வருங்கண்ணா நம்ம ஊரில்? சிங்கிள் பீஸா மினிமம் 30 ரூபா அந்த காய். சந்தியிலே வந்துருச்சுன்னா சரிங்க. நம்மளுக்கு வந்தீங்கன்னா 1 கிலோ 68 ரூபா 90 காசு இல்லைங்களாங்கண்ணா? கிட்டத்தட்ட 2.25 கிலோ 450 கிராம் வருமாங்க. அது 2.25 கிலோ 2.25 காய் கணக்கு வரும். 2.25 காய் கரெக்டாக தான் போச்சு. 31 ரூபா வருது ஏன்னா ரேட் 31 ரூபா கணக்கு. பீஸ் வந்து 31 ரூபா கணக்கு வரும். சரிங்க, நன்றிங்க. தகவல் நன்றிங்க. நம்ம சேனல் பார்க்குறீங்க? பார்க்கலாம், கண்டிப்பாக பார்ப்போம். லைக் பண்ணி பேசுகிறேன். சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ காய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டனுக்கு காய்க்கு அந்த காய்ச்சலுக்கு தகுந்த மாதிரி ரேட் போயிட்டு இருக்குதுங்க. இந்த குட்டன் பார்க்கலாங்க 60 ரூபா 99 பைசாங்க. 500 ரூபாய் கொண்டு வந்துருக்குறாங்க. விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா 500 காய் கொண்டு வந்துருக்குறாங்க. 60 ரூபா 99 காசுங்க. ஏன் இப்போ காய் பிரிக்கிறீங்களா? கை வாக்கணும். மக்கள் வரட்டு, மக்கள் வரட்டு, தேங்காய் கொடுக்கிட்டு வரட்டு. வரு போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு விட்டுருவா. நம்ம சந்தை நம்ம மக்கள் எல்லாமே போட்டு விட்டுருவா. நம்மளதான் பேச எண்ணிக்கிட்டே இருக்க தேங்காய் பேச போட மாட்டேங்குது. கரெக்ட். இது எது காய் இப்படி பிரிக்கிறீங்க? ஆமா, இளங்காய். சரி, இதை பிரிச்சு என்ன கொடுத்துருவீங்க? காய்கார கொடுத்துருவீங்களா? அப்படி இல்லை. ஓஹோ, மறுபடியும் ஏறம் வைப்பாங்க. 2வது ஏலம் பிரியும்னா கொடுக்கலாம், இல்லை கொண்டு போயிடலாம். இந்த இளங்காய் மேக்ஸிமம் கொண்டாடும் போதே கழிச்சு கொண்டாண்டால் சௌரியம் தான் இல்லையா? கழிக்க மாட்டாங்க. அதாங்கண்ணா இருக்கிறனால காய்ச்ச தெரிய மாட்டேங்குதுங்க. பிரிச்சு கொண்டாந்துறது நல்லது. அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க காட்டுவாங்களா? ஒரு இளங்காய் காட்டுவாங்களா? அந்த கண்ணில் பார்த்தா கண்டுபிடிச்சிடுறாங்க. காஞ்ச காயின்னு எப்படி இருக்கு? எங்க காஞ்ச காய் காட்டுங்க. இந்த கருப்பா இருக்கு கண்ணு. இது கண்ணு வந்து கொஞ்சம் விளையாண்டு இருக்கு. ஆமா, வித்தியாசம் தெரியுதுங்க. ஆமா. தேங்காயோட விலை நிலவரத்தை பார்த்தலாமுங்க. மொத்தம் வந்து 25/6/2025 அன்னைக்கு முடக்கூர்ச்சி உப விற்பனை கூடத்துக்கு 50,000 தேங்காய்கள் வந்து விவசாயிகள் கொண்டு வந்துருக்குறாங்க. இதில் வந்து தண்ணி வத்தின காய் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைங்க 125 ரூபா 25 பைசாக்கு போயிருக்குதுங்க. நல்ல விலைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய்ங்க அதிகபட்ச விலை வந்து பார்த்திங்கன்னா 72 ரூபா 99 காசுங்க 1 கிலோ. குறைந்தபட்ச விலை 48 ரூபா 61 காசுக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 67 ரூபா 65 காசுன்னு போயிருக்குதுங்க. நாம் நேரடியாக சந்தைக்கு போகிறோங்க. ஒவ்வொரு சந்தைக்கு போகிறோம், அங்கே விவசாயிகள் சந்திக்கிறோம், காய் எப்படி கொண்டாந்துருக்குறாங்க,
ஒவ்வொரு தேங்காய் கூட்டானும் போய் பார்க்குறோமுங்க. அந்த தேங்காய் கூட்டானில் இருக்கிற பருப்புகளை பார்க்குறோம், அவங்களோட கருத்துக்களை நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் நேரடியாக. இதில் நாம் வந்து அப்புறம் அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மொடக்குறிச்சி விற்பனை கூடம்னா அவங்க முடிச்சதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே அவங்க ரேட் அனுப்புவாங்க. அந்த ரேட்டை நம்ம வந்து அப்படியே பதிவு பண்ணுறோமுங்க. நேரடியாக அங்கே என்ன தகவலோ அதை தான் நம்ம பதிவு பண்ணுறோமுங்க. அவங்க சொல்கிற ரேட்டை தான் பதிவு பண்ணுறோமுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா தகவல் வந்து தேங்காய் பருப்பு, எள்ளு, நிலக்கடலை எல்லாமே நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. நிறையா பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பேஜில் எல்லாங்க. ஷேர் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கமுங்க.